கச்சேரிக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப ட்ராமாக்கள் வாசித்தோம். அப்போ வந்து அண்ணன் தெரியும், சந்திரபோஸ்ன்னு மியூசிக் டைரக்டர். ஆமாம், அவங்க 2 பேரும் டியூவில் தான். அவங்க 2 பேரும் போசஸ் தேவான்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்ட் டைம் மாதிரி, இப்போ சினிமாவில் நடிக்கிறது போக ட்ராமா நடிப்பாங்க. நீங்கள் மனோரமா, ஏவிஎம் ராஜன் எடுத்துங்க, அசோகன், அந்த மாதிரி கோபாலகிருஷ்ணன். எந்த காலகட்டம் சார், எந்த இயர் டைம் நினைக்கிறேன்? 78 இருக்கும். அப்போவே நாங்கள் ட்ராமாவுக்கு நான் ரிதம் வாசிக்க போவோம். சபேஷ்லாம் அப்புறம் ஹார்மோனியம் தான், கீபோர்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அக்கார்டியன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்தது. அப்போவே நாங்கள் ட்ராமாவுக்கெல்லாம் இப்போ சபேஷில் வர முடியலன்னா அந்த நேரத்தில் நாங்கள் அந்த அது வந்து ட்ராமா எப்படின்னாக்கா, இந்த லைட் ஆஃப் ஆகும் தான் நாங்கள் வாசிக்கணும். லைட் ஆன் ஆச்சுன்னா அவங்க டைலாக் பேசுவாங்க, அதில் சும்மா வரல. அப்போ அவ்வளோதான் மியூசிக் ஸ்கோப் அந்த இடத்துல தான் வரும். அந்த அதில் போர் அடிக்கூடாது ஆடியன்ஸுக்குன்றதுனால அந்த கேப்பில் வாசிடணும் நம்ம. அதுக்கப்புறம் ட்ராமா அரைச்ச பிறகு அந்த சின்ன ஒரு பேங்குன்னுவாங்க, ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா ஒரு சாங் கொடுத்துட்டா அது ஒரு அதிர்ச்சி மாதிரி. அது ஆரம்பத்தில் எவ்வளோ சவுண்டு வரும், அவ்வளோதான் கேட்கும். அந்த மாதிரியெல்லாம் வந்து நாடகத்திலேருந்து வந்து அப்படியே கச்சேரிக்கு வந்தோம் நாங்கள்.